ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, காலையில் எழுந்திரிச்சு படிக்க முடியுமா, காலைல எழுந்திரிச்சு படிக்கணுமா, எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இதில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஸ்கூல் காலேஜெலாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியை யூஸ் பண்ணி தான் படித்து முடிச்சிருப்பீங்க. அதை விட பெட்டராக யாராவது ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத எல்லாருமே நோட் பண்ணுவோம். என்ன நிறைய பேர் கேட்டது, இன்னும் 2 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறதா அப்படின்ட்டு. எங்கள் ஏரியா கடத்தெரி ஏரியா. 4 மணிக்கெலாம் கடை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நிறைய லேபர்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். நிறைய வண்டி போகிற பிளேஸ் தான். எனக்கு அந்த 2 to 4 நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்கு செட் ஆகும். 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் படிக்கிறேன் அப்படின்னா கூட, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அடகு கடை தாத்தா இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா அவர் செய்கிற வேலைகள் தான் என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி 6 to 8க்குள்ளே ஒரு 100 வண்டியாவது எங்கள் ரோட்டில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அதனால் நான் பெஸ்ட்டு வே அப்படின்ட்டு தான் இது பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி அதை என்னோடய ஸ்ட்ராட்டர்ஜியாக நான் யூஸ் பண்ணிக்கிறது. இந்த ஹேபிட் எனக்கு 15 ஏஜ்லேருந்தே இருக்குது. நான் 10th படிக்கிறப்போ கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது 2nd ரேங்க் எடுக்கிற பொண்ணு ஒன்று, 1st ரேங்க் எடுக்க மாட்டாங்க, 2nd 3rd ரேங்க் வரும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நீ எப்படி படிக்கிற, எந்த மாதிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ, நான் என்ன சொன்னேன், இல்லை எனக்கு 4 மணிக்கு அலாரம் வைப்பேன், என்னால் எழுந்திரிக்கவே முடியாது, கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஒரு 1/2 hourலேயே திரும்ப தூங்கிடுவேன், அந்த டைமில் என்னால் படிக்க முடியல, திரும்ப காலையில் 6 to 7, 8 வரைக்கும் படிச்சுட்டு தான் நான் கிளம்பி வருவேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, நான் 1:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஒரு 4, 5 வரைக்கும் படிச்சுட்டு திரும்ப ஒரு 7:30 வரைக்கும் தூங்கிட்டு அவங்க வீட்டில் கொண்டு ஸ்கூல் விட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. அந்த பொண்ணோட அம்மா டீச்சர். அவங்க தான் அந்த மெத்தடை சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் டேலேருந்து நானும் அதை ஃபாலோ பண்ணேன். அது மாதிரி 2 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிக்கிறப்போ எனக்கு பிரெயின் ரொம்ப பிரிஸ்காக தோணுச்சு, தூங்கி எழுந்திரிச்சு படிக்கிறது மாதிரி. எல்லாருக்கும் ஒரு பயோ கிளாக் இருக்கும். உங்களோட டைமிங் என்ன, தன்னை அறிதல்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு எந்த டைமில் படித்தா பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படிக்கணும்னு நினச்சா நீங்கள் தூங்குகிற டைமை தவிர பாக்கி எல்லா டைம்லேயும் படிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years எழுதி வச்சுக்கோங்க. அந்த 10 yearsையும் மெமரி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். குளிக்கும்போது, நடக்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது, உங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு எது எதெல்லாம் மறந்து போகுதோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், ஈஸியாக படிச்சிருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னால் முடியல, இது அதுன்ட்டு நம்ம காரணம் சொல்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. சொல்லப்போனால் அவ்வளோ ப்ரெஷர்லேயும் படிக்கிறவங்களால தான் சாதிக்கவே முடியும். நிறைய டைமு கொடுத்து படிக்க சொல்கிறவங்க கூட நிறைய டைம் இருக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க்கு ப்ரெஷரில் உள்ள உங்களுக்கு தான் பிரெயின் பாடிலாம் உண்மையிலேயே ஆக்டிவேட்டாக இருக்கும். உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். டெய்லி படிக்கிறோன்னா சில டைம் நமக்கு போர் அடிக்கும். அந்த டைம்லாம் மல்டி டாஸ்கிங் மாதிரி நம்மளே உற்சாகப்படுத்திக்கணும். நமக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது, மற்றவங்களோட அட்வைஸ் தேவைப்படுது. அந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் ஒரு நேர்கோட்டில் போகிறீங்கன்னா அதுலேயே போங்க. நம்மளை திசை திருப்புறத்துக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த சைட்லாம் போய் மாட்டிக்காமல் ஃபோக்கஸாக நீங்கள் படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு படிக்க மாட்டேன், நைட் ஸ்டடி பண்ண மாட்டேன், டே ஸ்டடி மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களோட சாமர்த்தியம், அது உங்களோட ஸ்ட்ராட்டர்ஜி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 4 o'clock எழுந்திரிக்கிறத ஒரு குட் ஹேபிட்டாக சொல்லுவாங்க. அந்த டைமில் எழுந்திரிச்சு படித்தா எல்லாம் ஞாபகமாக இருக்கும் அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? நான் நைட் ஸ்டடி பண்ணுறேன்னா டே டைமில் தூங்கிப்பேன். உங்களுக்கும் எந்த டைமிங் பெட்டரோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.